Famil Tech. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஸ்டார்ட் ப்ரோவில் இருக்க பேசிக் ஸ்டெப்ஸ், அதாவது பிகினர்ஸ்க்கு இல்லை ரொம்ப பேசிக்காக எந்தெந்த டூல்ஸ்லாம் எங்கெங்கே யூஸ் பண்ணி அப்ளை பண்ணணும், அப்புறம் ஷார்ட்கட்ஸ் என்ன இருக்குது, அதுக்கப்புறம் கொஞ்சம் இன்னும் டீட்டெயில்டாக கொஞ்சம் டாபிக்ஸ் கவர் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட்லேருந்து எல்லாமே சொல்கிறேன். இந்த டாஸ்க் பாரில் என்னென்ன இருக்கோ, என்னென்ன ஆப்ஷன்ஸ் என்னென்ன எதுக்கு யூஸ் பண்ணுவோம், எல்லாத்துல இருந்தும் எந்தெந்த ஷார்ட்கட் கீ, அதாவது நம்ம கீபோர்டை வச்சு இந்த கண்ட்ரோல் ஏ வந்து செலக்ட் ஆல் அந்த மாதிரி நம்ம ஸ்டார்ட் ப்ரோவில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத வரைக்கும் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவங்க போவோம். ஸோ நம்மளுக்கு இங்கே ஃபர்ஸ்ட்டாக இருக்கிற எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். இது நியூ ஸ்ட்ரக்சர். இங்கே நீங்கள் வச்சிங்கனாலே அந்த ஆப்ஷன்ஸ் கேட்கும். அதாவது இந்த கீழே ஒரு டைலாக் பாக்ஸ் ஓப்பன், இது என்ன டூல், என்ன எதுக்கு அப்படின்னு கேட்கும். ஸோ இந்த சேவ் வர நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இது வந்து அன்டூ, இது ரீடூ, இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இங்கே ஒரு ஸ்டாட் எடிட்டர் அப்படின்ட்டு இருக்கும். அது என்னென்னா, நம்ம ஒன்று ஒன்றா இங்கே கொடுத்து நம்ம கோஆர்டினேட் கொடுத்து நம்ம க்ரியேட் பண்ணுவோம். க்ரியேட் பண்ணிட்டு லோட் அப்ளை பண்ண நம்ம கம்ப்யூட்டர் எப்படி இன்புட் எடுக்கும் அப்படின்னா இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பாக தான் எடுக்கும். ஸோ இந்த மாதிரி இப்போ நம்ம ஒரு ஸ்டார்ட் ப்ரோ எக்ஸ்பர்ட்டாக இருந்தாங்கன்னா நம்ம இதை டைப்பிங் இதில் கோஆர்டினேட்ஸ் நம்ம கமாண்ட் கொடுத்தே ஃபுல் ஸ்ட்ரக்சரையும் நம்ம மாடல் பண்ணிடலாம். அந்த மாதிரி இருந்துடும். ஸோ இந்த எடிட்டர் நம்மளுக்கு தேவைப்படாது. ஆனால் எடிட்டர்னால் என்ன அப்படின்னு சொல்கிறதுக்காண்டி உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த எடிட்டர் அப்படிங்கிறது வந்து ஒரு இன்புட் கமாண்டிங் மாதிரி நம்ம ஒவ்வொரு மாடலாக நம்ம லோட் அப்ளை பண்ணுறது, இங்கெல்லாம் போய் லோட் அப்ளை பண்ணாமல் நம்ம கீபோர்ட்லேயே என்ன லோட், டெட் லோட், மெம்பர் லோட் அப்படின்னு டைப் பண்ணியே நம்ம இன்புட் கொடுத்துக்கலாம். அதுக்கு அந்த ஸ்டாட் எடிட்டர். நம்ம போக போக நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நோட் க்ரியேட் பண்ணிட்டு அங்கே போய் காமிக்கிறேன் எப்படி இன்புட் ஆகிருக்கு அப்படின்னு காமிக்கிறேன். அந்த மாதிரி தான் அது வந்து இன்புட் ஆகும். ஸோ இது வந்து ஸ்டாட் எடிட்டர். ஸோ the நெக்ஸ்ட் ஒன் இருக்கிறது வந்து ஸ்டாட் அவுட்புட்னு சொல்லுவாங்க. ஒன்ஸ் இந்த மாடலில் முடிச்சிட்டோம் அப்படின்னா, முடித்த பிறகு அந்த ஸ்டாட் அவுட்புட் எடுத்து நம்ம ஸ்டாட் வந்து மோஸ்ட்டாக அனலைஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த அனலைஸ் பண்ண ரிசல்ட்ஸ் என்னென்ன பெண்டிங் ஆகுது, எங்கெங்கே பெண்டிங் மூமெண்ட் ஷேர் அதெல்லாம் எடுக்கிறதுக்கு இந்த அவுட்புட் யூஸ் ஆகும். அப்புறம் ஸ்டாட் ப்ரோ மூலிமா நம்ம ஃபுல் கான்க்ரீட் டிசைன், ஒரு ஹோல் ஸ்ட்ரக்சரோட டிசைனே செஞ்சு முடிச்சிடலாம். ஒரு பீமுக்கு எங்கெங்கே ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் வரணும், என்ன சைஸ் பார் வரணும், அதிலேருந்து எல்லாமே ஃபுல்லாக நம்ம இந்த ஸ்டாட் அவுட்புட்லேருந்து எடுத்துக்கலாம். ஸோ இது ஓகே. இதெல்லாம் நம்மளுக்கு மோஸ்ட்டாக தேவைப்படாது. இந்த ரெண்டும் தேவைப்படலாம். இதுவும் நம்ம நல்ல எக்ஸ்பர்ட்ஸாக இருக்கிறவங்களுக்கு ஸ்டாட் எடிட்டர் தேவை. நம்மளும் கொஞ்சம் கண்டினியூ பண்ணிட்டு நம்ம விடாமல் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம்னா அந்த ஸ்டாட் எடிட்டருக்கு போடுற அளவுக்கு நம்மளும் ட்ரெயின் ஆகிடலாம். ஸோ இது நம்மளுக்கு தெரியும். பிரிண்ட் ஆப்ஷன், இது வந்து பிரிண்ட் ப்ரிவ்யூ ரிப்போர்ட், எப்படி பிரிண்ட் ப்ரிவ்யூ. அப்புறம் இந்த டேக் பிக்சருங்கிறது வந்து நம்ம அவுட்புட்டில் வந்து ஒரு வேளை இமேஜ் இன்சர்ட் பண்ண ஆசைப்பட்டோன்னா இந்த பிக்சர் எடுத்து நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். இந்த பிக்சரை கிளிக் பண்ணோன்னா இந்த பிளாக் ஸ்க்ரீனில் என்ன மாடல் இருக்கோ அது அப்படியே கேப்சர் ஆகி அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். தென் எக்ஸ்போர்ட் வியூ வந்து எப்படி எக்ஸ்போர்ட் ஆக போகுது அப்படிங்கிறது பிரிண்ட் ப்ரிவ்யூ கிட்டத்தட்ட ஒன்று தான். அப்புறம் இங்கே வந்து இன்புட் யூனிட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இன்புட் யூனிட்ஸ்னால் நம்ம என்ன யூனிட்டில் கேடில் நீங்கள் என்ட்ரு பண்ணுறப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து யூனிட்டை செட் பண்ணுவீங்க. அதே மாதிரி தான் இதுலேயும் ஃபர்ஸ்ட்டு செட் பண்ணிடுவீங்க. இன்கேஸ் நீங்கள் மாற்றுறதா இருந்தால் இங்கே இன்புட் யூனிட்ஸ் இது மாற்றிடலாம். இந்த சிம்பிள் இன்புட் யூனிட்ஸு. தென் இந்த சிம்பிள் வந்து கிராஃபிக்கல் டிஸ்பிளே யூனிட். நம்ம என்ன யூனிட்டில் எந்த மாதிரி கலர்லாம் தெரியணும், ஒரு டேபிள் இன்சர்ட் பண்ணுறோன்னா அது கலர்லாம் சேஞ்ச் பண்ணுறதுக்காக இந்த ஆப்ஷன். தென் இந்த நெக்ஸ்ட் ஒன் வந்து கட் செக்ஷன், இது தேவைப்படாது. சிம்பிள்ஸ் அண்ட் லேபிள்ஸ், இது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாடலோட அதோட நோட்ஸ், அதோட ஹைட் விட்த்லாம் டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னா அது என்ன கலரில் டிஸ்பிளே ஆகணும், எது டிஸ்பிளே ஆகணும், எதெல்லாம் ரிமூவ் பண்ணணும், எல்லாத்துலேயுமே நம்ம இங்கே செட் பண்ணலாம். ஸ்டார்ட் கலர், எண்ட் கலர் அப்படிங்கிறது வந்து ஒரு பீமோட ஸ்டார்டிங் பாயிண்ட், எண்டிங் பாயிண்ட் வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணி காமிக்கிறதுக்காண்டி இந்த ரெண்டு இது நம்ம செக் பாக்ஸை கிளியர் பண்ணிட்டோம்னா அந்த பீமில் அது வரும். இது ஓகே இந்த ஆப்ஷன். அடுத்து இந்த வியூ டைமென்ஷனுங்கிறது வந்து ஒரு நோட் டு நோட், 2 நோட் இருக்குன்னா அந்த ஃபர்ஸ்ட் நோடையும் செகண்ட் நோடையும் கிளிக் பண்ணோம்னா அந்த நோடுக்கு ஃபர்ஸ்ட் நோடுக்கும் செகண்ட் நோடுக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் இது காமிக்கும். இதுவும் அந்த ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ண அந்த டயலாக் பாக்ஸ் கிட்ட ஒன்று, இந்த நோட் டு நோட் டிஸ்டன்ஸ்.
இது வந்து டிஸ்ப்ளே பண்ணணுமா வேண்டாமா, ஒரு மெம்பர் செலக்ட் பண்ணிட்டு அந்த மெம்பருக்கு அதோட டைமென்ஷன் டிஸ்ப்ளே பண்ணணுமா, டிஸ்ப்ளே பண்ணணும்னா டிஸ்ப்ளே கொடுத்து டிஸ்ப்ளே கொடுக்கணும். ரிமூவ் அதை டிஸ்ப்ளே கொடுத்தது வேணாம் எடுத்துருங்கன்னா ரிமூவ் கொடுத்து கொடுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஸ்கேல் தேவைப்படாது. டெக்ஸ்ட் வந்து ஏதாச்சும் இன்சர்ட் டெக்ஸ்ட் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும், டெக்ஸ்ட் இன்சர்ட் பண்ணுறதுக்கு தேவைப்படும். இது ப்ராப்பர்ட்டி பேஜ் வந்து நம்ம இங்கே ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிறப்ப ஒரு ஸ்டெப்பில் ப்ராப்பர்ட்டி இன்சர்ட் பண்ணணும். நம்ம ப்ராப்பர்ட்டி இன்சர்ட் பண்ணணும். நம்ம இங்கே கிளிக் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த ப்ராப்பர்ட்டி இங்கே கிளிக் பண்ணால் டேரெக்டாக ப்ராப்பர்ட்டி ஓப்பன் ஆகிடும். இது லோடிங். அதே மாதிரி ப்ராப்பர்ட்டிக்கு அடுத்த ஸ்டெப் வந்து லோட்ஸ் கொடுக்குறது. சப்போர்ட் கொடுக்குறது. சப்போர்ட் கொடுத்தோன்னா இந்த பாக்ஸ் ஓப்பன் ஆகிடும். ஸோ நம்ம இங்கே கிளிக் பண்ணால் என்ன வருமோ அதே தான் இங்கேயும் வருது. தென் ஸ்பெசிஃபிகேஷன் பேஜ், அதாவது இங்கே ஸ்பெசிஃபிகேஷன் இங்கே கிளிக் பண்ணுறதுக்கு பதிலாக இங்கே ஸ்பெசிஃபிகேஷன் கிளிக் பண்ணால் அந்த ஸ்பெசிஃபிகேஷன் டேப் இங்கே ஓப்பன் ஆகுது. தென் திஸ் இஸ் ஃபார் லோட். இங்கே லோட் கிளிக் பண்ணுறதுக்கு பதிலாக இங்கே எல்லாமே இங்கே இருக்குது. இங்கே என்ன இருக்கோ அதே தான் இந்த ஆர்டர்லேயும் இங்கேயும் இருக்குது. அப்புறம் இந்த இதெல்லாம் நம்ம மோஸ்ட்டாக பேசிக்கில் யூஸ் பண்ண மாட்டோம். ஓகே, இது வந்து டைப்ஸ் ஆஃப் வியூஸ். இது வந்து எந்த ஆங்கிளில் வந்து நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிறது. அது நான் உங்களுக்கு ஒரு நோட் க்ரியேட் பண்ணி அது கிளியராக செஞ்சு காமிச்சிடுறேன். சும்மா ஒரு சிம்பிள் ஃப்ரேம் நான் உங்களுக்கு செஞ்சு சொல்கிறேன். கிரியேட் பண்ணியாச்சு. இன்னும் ஒரு நோடு மட்டும் வரணும். ஓகே, இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் பீம் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்ட்டு. இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, ஒரு கண்டினியூஸ் பீம் போகுது அப்படின்னா இடையில ஒரு காலம் இருக்குது, அதாவது ஒரு நோட் இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் நோட் டு தேர்ட் நோட் வந்து நீங்கள் எப்படி நம்ம ஒரு ப்ராக்டிக்கலாக பார்க்குறப்ப ஒரு பீம் வந்து ஃபர்ஸ்ட் நோட்லேருந்து தேர்ட் நோடு வரை கண்டினியூஸாக போகும். அதனால நம்ம ஃபர்ஸ்ட் நோட்லேருந்து தேர்ட் நோடுக்கு டைரெக்டாக கொடுத்துடக்கூடாது. இடையில செகண்ட் நோடுன்னு ஒன்று இருக்குது அப்படின்னா அந்த செகண்ட் நோடுக்கு போயிட்டு செகண்ட் நோட்லேருந்து தான் தேர்ட் நோடுக்கு போகணும். ஸோ இடையில வந்து எந்த நோடு நம்ம விட்டுட்டு தாண்டி போய் கனெக்ட் பண்ணக்கூடாது. இப்போ ஃபர்ஸ்ட் நோடு இங்கே ஒரு நோடு இருக்குது, இங்கே ஒரு செகண்ட் நோடு இருக்குது, இங்கே ஒரு தேர்ட் நோடு இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் இது டு இது கனெக்ட் பண்ணிடணும். அதுக்கடுத்து இந்த செகண்ட்லேருந்து தான் தேர்டு கனெக்ட் பண்ணணும். டேரெக்டாக 1லேருந்து 3 கனெக்ட் பண்ணிடக்கூடாது. இது நம்ம மைண்டர் மிஸ்டேக். இது நம்ம மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது. ஓகே, இப்போ இந்த வியூ பார்த்தாலும் நான் சொன்ன மாதிரி இது வந்து ஃப்ரண்ட் வியூ. இந்த ஃப்ரேமை வந்து ஃப்ரண்ட்லேருந்து பார்த்தா அப்படி தெரியும். ஸோ இது வந்து பேக் சைட்லேருந்து பார்க்குறது, சைட்லேருந்து பார்க்குறது, இது ரைட் சைட்லேருந்து பார்க்குறது. இது டாப் வியூ, இது பாட்டம் வியூ, இது ட்ரான்சிஷன் வியூ, இது வியூஸ். அப்புறம் இது வந்து ரொட்டேஷன்ஸ். இது நம்ம கிளிக் பண்ணுறப்போ ரொட்டேட் ஆகும். இது எல்லாமே ரொட்டேஷன். இது நம்ம ஆரோ மார்க்கில் கிளிக் பண்ணாலே அது ரொட்டேட் ஆகும். அப்புறம் இந்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஒரு நோடை பொறுத்து நீங்கள் இது பண்ணணும். ஒரு நோடை பொறுத்து ரொட்டேட் பண்ணுங்கள் அப்படின்னா, இப்போ ஃபர்ஸ்ட் இந்த நோடை பொறுத்து இப்படி ரொட்டேட் ஆகுது. நம்ம பார்த்து அந்த நோடு வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கும். இப்போ கண்ட்ரோல் ஷிஃப்ட்டை கிளிக் பண்ணிட்டு நம்ம எந்த நோடை கிளிக் பண்ணுறோமோ அந்த நோடுக்கு செட் ஆகிடும். இப்போ அந்த நோடை நம்ம சென்டராக வச்சு அப்படியே ரொட்டேட் ஆகும். இப்போ பார்த்தா அவங்களுக்கு தெரியும். ஸோ இது இந்த ஆப்ஷன் அதுக்கு. இது வந்து ட்ரான்சிஷன் வியூ. இப்போ நீங்கள் இந்த ஒரு பீம் மட்டும் செலக்ட் பண்ணி இதை மட்டும் தனியாக வியூ பண்ணி வச்சுருக்கீங்க, ஹோல் ஸ்ட்ரக்சர் வேணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ண உடனே வந்துடும் அது. தென் திஸ் இஸ் ஃபார் த ஜூமிங் மேக்னிஃபயர்ஸ். இது வந்து டைனமிக் ஜூம். இப்போ நீங்கள் கிளிக் பண்ணி இப்படி ஜூம் பண்ணி அதை செலக்ட் பண்ணிங்கன்னா ஜூம் பண்ணியிருக்க அந்த ஏரியா மட்டும் ஜூம் ஆகி காமிக்கும். இது கிளிக் பண்ண இந்த ஆப்ஷன்ஸ்லாம் கிளிக் பண்ண இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், இது டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இந்த இது ஜூமிங் ஃபேக்டர். இது வந்து இன்புட் வந்து இருக்கிற வேல்யூ வந்து 1 அப்படின்னா நம்ம 10 இன்க்ளூட் பண்ணோன்னா அது 10 மடங்கு பக்கத்தில் போய் காமிக்கும். தென் இது வந்து ஜூம் விண்டோ. அதே தான் கிளிக் பண்ண அது
இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இது மேக்னிஃபிகேஷன் கிளாஸ். கிளிக் பண்ணால் அதோட ஜூமிங் காமிக்கும். இது 3D வியூ, அந்த ஒரு ஸ்ட்ரக்சர் எப்படி 3Dயாக இருக்கும் அப்படின்னு இது காமிக்கும். இது வந்து என்வலப்னு சொல்லுவாங்க. இது லோட்ஸ் கொடுத்த பிறகு தான் இந்த டேப் ஓப்பன் ஆகும். அப்புறம் இதெல்லாம் தான் நம்ம டிசைனிங்க்கு மாடலிங்க்கு யூஸ் பண்ணுவோம். இது பீம், இது ஸ்ட்ரைட் பீம் கொடுக்கணும். ஒருவேளை இந்த பாயிண்ட் டு இந்த பாயிண்ட் வந்து ஒரு கேர்டு பீமாக இருக்குது அப்படின்னா இதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இங்கே 4 ஆப்ஷன் இருக்குது. இது ஸ்ட்ரெயிட் பீம், இது கேர்டு பீம், இது வந்து இன்டர்மீடியேட் மிட் பாயிண்ட் டு மிட் பாயிண்ட் வந்து பீம் க்ரியேட் ஆகும். இப்போ நீங்கள் இதை கிளிக் பண்ணிட்டு ஒன்றுனா நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அந்த கடைசி வந்து இன்டர்செக்ஷன் பெர்பெண்டிகுலராக போய் இன்டர்செக்ட் ஆகும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு பீம் நான் இப்போ ஃபர்ஸ்ட்டு ட்ரா பண்ணேன், அதே மாதிரி தான் அந்த ஃபர்ஸ்ட் இதாகும். தென் செகண்ட் வந்து கேர்வ்டு பீம். இப்போ நீங்கள் அந்த கேர்வ்டு பீம் செலக்ட் பண்ணணும் அப்படிங்கன்னா இந்த இதை ப்ரெஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா இப்படி ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். நீங்கள் ப்ரெஸ் பண்ணியிருக்கிறத ரிலீஸ் பண்ணாமல் கொண்டு வந்து எந்த டைப் ஆஃப் பீம் நீங்கள் வரையணும், ஸ்ட்ரெயிட் பீம் வரையணும்னா அதில் வச்சு நீங்கள் மவுஸ் கிளிக்கை ரிலீஸ் பண்ணிங்கன்னா அது செலக்ட் ஆகிடும். திருப்பி போய் நீங்கள் கிளிக் பண்ணி அப்புறம் இங்கே இங்கே டேரெக்டாக இங்கே கிளிக் பண்ணி இது பண்ணணும். இது பண்ணுறது தேவையில்லை, ஸோ அதை அன்டூ பண்ணிடுவோம். இப்போ இந்த கேர்வ்டு பீம் வேணுன்னா லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த கேர்வ்டு பீமில் வச்சு மவுஸை வச்சு கிளிக் பண்ண உடனே அது செலக்ட் ஆகிடுச்சு. இப்போ திருப்பி நம்ம செலக்ட் பண்ணிட்டு இப்போ இங்கேருந்து இங்கே வர நம்மளுக்கு கேர்வ்டு பீம் வேணும் அப்படின்னு கொடுத்தா இங்கே வந்துடும். ஸோ இப்போ ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் வந்திருக்கு. இந்த ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் எப்படி போடணும் அப்படின்னா, இப்போ வந்து இந்த பீம் வந்து நம்ம கொஞ்சம் கேர்வ்டாக வேணும் அப்படின்னா நம்மளுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபைடான ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் இருக்கும். ஆக்சுவலாக வந்து ஒரு ஃப்ரேம் ஸ்ட்ரக்சரில் வந்து ஃப்ரேமில் வந்து டாப்பில் வந்து ஒரு அந்த ரூஃப் இருக்க இடத்துல இந்த பாயிண்ட் டு இங்கே இருக்க பாயிண்ட்டுக்கு வந்து கேர்வ்டாக வராது. நான் உங்களுக்கு ஒரு சொல்லி காமிக்கிறதுக்காக சும்மா சொல்கிறேன். நார்மலாக ஒரு பில்டிங்கோட எட்ஜஸில் அந்த ஆர்கிடெக்சரல் வியூ அப்படிங்கிறதுக்காக கேர்வ்டு பீம் கொடுக்கலாம். ஸோ சும்மா நான் இந்த பீம் வந்து எப்படி கர்வ் பண்ணுறது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். ஸோ இந்த ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர்னு ஒன்று இருக்கும், ஸ்டாண்டர்டாகவே டிசைனர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நம்ம இன்புட் கொடுத்துக்கோ, சும்மா 10ன்னு வச்சுக்கலாம். அடுத்து காமா ஆங்கிள்னு ஒன்று இருக்குது. காமா ஆங்கிள் எதை பொறுத்து வரும் அப்படின்னா, நீங்கள் எந்த பாயிண்ட்டை ஸ்டார்ட் பாயிண்ட்டாக வச்சுருக்கீங்க, எந்த பாயிண்ட்டை எண்ட் பாயிண்ட்டாக வச்சுருக்கீங்கிறது அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம சும்மா அது வந்து ஒவ்வொரு டிகிரிக்கு ஏற்றாப்புலேயே மாறும். ஸோ இப்போ நம்ம 0 டிகிரிலே வச்சு காமிக்கிறேன். நம்மளுக்கு ஆக்சுவலாக வந்து இந்த கான்ட்ரு வந்து லெஃப்டில் இருக்கணும் அப்படின்னா 275 நினைக்கிறேன். ஸோ ஒவ்வொரு ஆங்கிளாக செக் பண்ணி காமிக்கிறேன். இப்போ 0ன்னு போட்டால் அந்த ஆங்கிள் வந்து இப்படி கர்வ்டு பீமாக வருது. இதே வந்து டிகிரியை சும்மா மாற்றி அதே ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் 10ன்னே வச்சுக்கலாம். இது வந்து ஒரு 180 அப்படின்னு வச்சு பார்ப்போம். 180ன்னு வச்சு பார்த்தா அதே கர்வ்டு இப்படி மாறிடுது. அதுக்கேற்றாப்புல நம்ம மாறும். இப்போ நம்ம எப்படி கர்வ்டு கொடுக்குறோம் அப்படிங்கிறத பொறுத்து அந்த இது இருக்குது. இப்போ வந்து ஒரு டோம் மாதிரி இருக்குது, மேலே வருது, இது கீழே. இப்போ டோம் மாதிரி கொடுக்குறதா இருந்தால் நீங்கள் 0 டிகிரி கொடுத்தீங்கன்னா டோம் மாதிரி இருந்திருக்கும். இந்த இது கொடுக்க தேவையில்ல. அந்த மாதிரி இந்த கர்வ்டு ஸ்லாப் கொடுக்கணும். இப்போ ட்ரான்சிஷன் கொடுத்துடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த மிட் பாயிண்ட் இன்டர்செக்ஷன் சொல்லியிருந்தேன். இப்போ இதை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பீம் செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் எங்கேருந்து இந்த கார்னர் கிளிக் பண்ணால் எந்த ஒரு பீமை எங்கே கிளிக் பண்ணாலும் அந்த பீமோட சென்டர் பாயிண்ட்லேருந்து தான் செலக்ட் ஆகும். அதே மாதிரி இந்த எங்கே போய் டெஸ்டினேஷன் பீம் வேணுமோ அங்கே சும்மா நீங்கள் எந்த பாயிண்டில் கிளிக் பண்ணாலும் அந்த பீமோட மிட் பாயிண்டில் போய் அது ஜாயின் ஆகும். இதுதான் இந்த மிட் பாயிண்ட் பீம் சொல்லுவாங்க. அடுத்து இது டி பீம் அப்படிங்கிறது. இது வந்து நீங்கள் இந்த பாயிண்ட்லேருந்து இந்த ஸ்டார்ட் பண்ணுறீங்க, அதே சென்டர்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ நீங்கள் இந்த இதுக்கு அப்படியே கரெக்டாக 90 டிகிரி அக்யூரேட்டாக 90 டிகிரியில் எங்கே இருக்கோ அந்த இடத்துல போய் ஜாயின் ஆகும். இந்த 4 டைப் ஆஃப் அடிஷன் ஆஃப் பீம்ஸ் பார்த்துட்டோம். இப்போ பிளேட்ஸ் என்ன இருக்குன்னா 2 டைப் ஆஃப் பிளேட் இருக்குது. பிளேட்டுங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, ஸ்லாப்ஸ் தான். அது வந்து ஃபர்ஸ்ட் வந்து 4 பாயிண்ட் பிளேட்டு, 4 நோடை வச்சு பிளேட் வரைகிறது. ஸோ இந்த செலக்ட் பண்ணிட்டோம். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் நோடில் வந்து இந்த செகண்ட் நோட், தேர்டு நோட், அப்புறம் இங்கே ஃபோர்த் நோட் போட்டால் இங்கே பிளேட் ஆட் ஆகிடுது. அதே மாதிரி எங்கேயாச்சும் 3 பாயிண்ட் இருக்க இடத்துல நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்னா அந்த மாதிரி 3 பாயிண்ட் இருக்க இடத்துல இது பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நோட்,
செகண்ட் நோட் அண்ட் தேர்டு நோட் கொடுத்தா இந்த மாதிரி இது 3 இந்த ஸ்லாப் பாதியாக வந்துடும். இதே மாதிரி இங்கே 8 நோட் ஆட் சர்ஃபேஸ், அதாவது 8 இதுலேயும் ஆட் சர்ஃபேஸ் வந்து சர்ஃபேஸ் ஆட் பண்ணுறதுக்கு நீங்கள் எத்தனை பாயிண்ட் வேணாலும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து இது சாலிட்னு சொல்லுவாங்க, சும்மா ஒரு பெரிய சாலிட் கொடுக்கணும் அப்படிங்கிற நேரத்தில் இது கொடுத்துக்கலாம். இதில் மொத்தம் இது வந்து 8 நோடு, அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வரும். இது 8 நோட், அடுத்து இருக்கிறது 7 நோட், அந்த மாதிரி 4 நோடு வர வரும். அடுத்து இது வந்து மெஷ்ஷுன்னு சொல்லுவாங்க. இது நோடு ஆட் பண்ணுறது இங்கே இடையில நம்ம நோடு ஆட் பண்ணணும்னா அது எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். நோடு ஆட் பண்ணுறதுக்கு இந்த டூல் யூஸ் பண்ணுவாங்க. அண்டு இது வந்து சர்ஃபேஸ் மெஷிங், இது நம்மளுக்கு தேவையில்லை. அடுத்து இது வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஒரு ஆப்ஷன் கேட்கும், இது மோஸ்ட்டாக நம்மளுக்கு தேவைப்படாது. இந்த நம்ம கோஆர்டினேட்ஸ் 1 by 1 பாயிண்ட்டாக கொடுக்கறதுக்கு பதிலாக இங்கே வந்து இப்படி கொடுத்து நம்ம மாடலிங் அப்படியே ஒவ்வொரு நோடாக கிளிக் பண்ண நோடு ஆட் ஆகிடும். இது வந்து ஒரு 2D சர்ஃபேஸ், அப்புறம் சும்மா சாதாரண ஃப்ரேமுக்கு வந்து யூஸ் ஆகும். இந்த ஸ்டார்டிங்கில் வர அந்த மெஷ்ஷு மாதிரி வருது, நம்ம பெரிய பெரிய பில்டிங்ஸ்லாம் கட்டுறது யூஸ் பண்ணுறதுக்கு அது தேவைப்படாது. அடுத்து இது வந்து ட்ரான்ஸ்லேஷன் ரிப்பீட், இது வந்து ஒரு பாயிண்ட்டை வந்து அப்படியே மிரர் பண்ணி அப்படியே ஹோல் ஸ்ட்ரக்சர் எழுப்புறது. இது வந்து ஸ்கொயர் சர்ஃபேஸ்க்கு, இது வந்து சர்க்குலர் சர்ஃபேஸுக்கு. அடுத்து இது நமக்கு தேவையில்லை. இது வந்து போஸ்ட் ப்ராசஸிங் முடித்த பிறகு இந்த ஸ்ட்ரக்சர் லோடெல்லாம் கொடுத்த பிறகு எவ்வளோ பெண்ட் ஆகுது, இந்த பீம் எவ்வளோ பெண்ட் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் இந்த இதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இங்கே இருக்குது, அவ்வளோதான் இங்கே மேலே இருக்கிறது. அடுத்து இந்த இதில் இருக்கிறதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். இதுதான் ஸ்டெப்ஸ், ஒவ்வொரு பாயிண்ட்டாக ஸ்டெப்பு. ஃபஸ்ட்டு ஜாமெட்ரி வந்து வரைகிறதுக்கு, அடுத்து ஜென்ரல் போய் ப்ராப்பர்ட்டி அசைன் பண்ணுவோம், சப்போர்ட் கொடுப்போம், அப்புறம் லோட் கொடுப்போம், அது மெட்டீரியல் அப்புறம் அனலைஸ் பண்ணிட்டு அப்புறம் டிசைன் பண்ணுவோம். இதுதான் நம்மளுக்கு தெரிஞ்சது. அப்புறம் இதெல்லாம் ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஒவ்வொரு பாயிண்ட்டாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து கொஞ்சம் அது நம்ம என்ன சொல்கிறேன், நம்ம பில்டிங் டிசைன் பண்ணுறப்ப கவர் பண்ணாத டாப்பிக்கெல்லாம் நான் இங்கே முடிச்சிடுறேன். ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸ்பெசிஃபிகேஷன் அப்படிங்கிறது வந்து மோஸ்ட்டாக நம்ம எதுக்கும் யூஸ் பண்ண மாட்டோம், ஒரு சில இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம். எந்த இடத்துல நான் யூஸ் பண்ணுவோன்னு சொல்கிறேன். இதுக்கு வேறு ஒரு எக்ஸாம்பிள் வந்து ப்ராப்பர்ட்டி அசைன் பண்ணணும். அதுக்கு இப்போ வந்து ரெக்டாங்குலர் பீம் நம்ம எடுத்துக்குவோம். காலம் வந்து ஸ்கொயர் காலமாக இருக்கிறப்ப நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸ்கொயர் காலமாக இருந்தாலுமே ஆமாம், ஓரியன்டேஷனில் தான் பிரச்சனை இருக்காது. ஆனால் அந்த ஸ்பெசிஃபிகேஷனில் ஸ்கொயர் காலமாக இருந்தாலும் சரி, இதுவாக இருந்தாலும் சரி, ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அது என்னென்னு சொல்கிறேன். ஒய்டி ரெண்டுமே 0.4 தான். இது வந்து காலமுக்கு கொடுத்துருக்கோம். இப்போ வந்து பீமுக்கு கொடுக்குறோம். பீமுக்கு வந்து 0.3ன்னு வச்சுக்கலாம். டெப்த்து தான் அதிகமாக இருக்கணும் எப்போவும். ஸோ கொடுத்துட்டோம். இப்போ டாப் வியூ வச்சு எல்லா காலமும் செலக்ட் பண்ணிக்கலாம். இது செலெக்ஷன் ப்ராசஸ், வேறு ஒரு ப்ராசஸ் இருக்குது, அது உங்களுக்கு தெரியும். ஓகே, நம்ம செலக்ட் அக்கார்டிங் டு ஒய் ஆக்சிஸ். இது வந்து சின்ன ஃப்ரேமாக இருக்கிறதுனால இப்படி கொடுத்துட்டேன். இது வந்து காலம். ஸோ ஓகே, செலக்ட் பீம்ஸ் parallel to ஒய், செலக்டட் பீம்ஸ்க்கு மட்டும் ஓகே கொடுத்துருவோம். எஸ். இப்போ பீமுக்கு நம்மளுக்கு இந்த பீம்லாம் தேவையில்லை. ஸோ டிலீட் பண்ணலாம். இந்த பிளேட்டும் நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ 5 மட்டும் வச்சு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ வந்து இதை செலக்ட் பண்ணிப்போம். அதே மாதிரி செலக்ட் பீம்ஸ் parallel to எக்ஸ் அண்ட் இசட். ஏன்னா பீம்ஸ் வந்து இசட் பொறுத்தும் இதாக இருக்குது. ஸோ இது செலக்ட் ஆகிடுச்சு. செலக்டட் பீம் ஓகே கொடுத்துட்டோம். ஓகே, இப்போ நம்ம 3D வியூவில் வச்சு பார்த்தோம்னா அந்த காலம் வந்து கொஞ்சம் அப்படியே வெளியே ப்ரொஜெக்ட் ஆகிட்டு இருக்குது. இந்த இடத்துல இந்த பாயிண்டில் பார்த்தா தெரியுது உங்களுக்கு. இன்னும் கிளியராக காமிக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த இதையே ஜூம் பண்ணி இப்போ உங்களுக்கு 3 ஆப்ஷன் இருக்குது. ஒரு வியூலையே உங்களுக்கு நான் ஷார்ட்கட் சொல்லி தரேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி 1 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த வியூ வந்து சும்மா வயர்டு ஃப்ரேம் அப்படியே அவுட்டர் லேயர் மட்டும் வரப்பில் ஒரு ஸ்ட்ரக்சர் தெரியும். கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி 2 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 3D வியூ மாதிரி இருக்கும். கண்ட்ரோல் 3 கொடுத்தீங்கன்னா கண்ட்ரோல்
3 கொடுத்துட்டாலும் அதே தான் இருக்குது. இப்போ நீங்கள் இங்கே பார்க்குறப்ப தெரியும், இதான் அந்த காலமோட அவுட்டர் லேயர். இப்போ காலம் வந்து இந்த வெளியே ப்ரொஜெக்ட் ஆகிட்டு இருக்குது. இப்போ நீங்கள் பில்டிங் இப்படி ஒரு பில்டிங்கை கெஸ் பண்ணி பாருங்கள், ஒரு காலம் வந்து இந்த ஸ்கொயர் மட்டும் வெளியே இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ இதை எப்படி மாற்றுறது அப்படின்னு பார்த்தா, இது எப்படி அப்படியே இந்த சைஸ் அப்படியே தான் இருக்கணும், ஆனால் இந்த இதை அப்படியே கொஞ்சம் உள்ளே அப்படி தள்ளி வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த மாதிரி இடத்துல தான் இந்த ஸ்பெசிஃபிகேஷன் யூஸ் ஆகும். ஸோ ஸ்பெசிஃபிகேஷனில் போய் நீங்கள் பீம்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, இங்கே நோட் எடிட் இதெல்லாம் இருக்குது. ஸோ இங்கே பீம்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்புறம் இங்கே வந்து நிறையா கம்ப்ரெஷன் இதெல்லாம் இருக்கும், நம்மளுக்கு தேவையில்லை. அப்போ ஆஃப்செட்டில் கொடுத்துட்டு இங்கே வந்து ஸ்டார்ட் பாயிண்ட் எண்ட் பாயிண்ட்டுன்னு இருக்குது. நம்ம வந்து ஸ்டார்ட்டுக்கும் தனியாக கொடுக்கணும், அப்புறம் எண்டுக்கும் தனியாக கொடுக்கணும். நான் ஸ்டெப்பு எப்படின்னு சொல்லிடுறேன், அது நீங்கள் ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் அப்படியே பார்த்துட்டு அப்படியே நான் சொல்ல நீங்கள் அப்படியே கொஞ்சம் மினிமைஸ் வந்து செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இப்போ ஸ்டார்ட்டுக்கு மட்டும் கொடுத்துருக்கோம். இப்போ ஒரு காலமோட ஸ்டார்டிங் பாயிண்ட் எப்படி இருக்குது, இதுதான் அந்த காலம்னு சும்மா நீங்கள் இமேஜின் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த காலமோட அவுட்டர் சர்ஃபேஸு இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ இதுதான் எண்டிங் பாயிண்ட். இப்போ இந்த பாயிண்ட்டை ஒரு 1/2 மீட்டர் நகர்த்துறோம் அப்படின்னா இந்த பாயிண்ட்டையும் நம்ம 1/2 மீட்டர் நகர்த்தணும், அதுக்கு தான் இந்த இது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட்டை ஃபஸ்ட் நகர்த்துவோம். ஸோ எக்ஸில் இப்போ அந்த பாயிண்ட் அந்த இது பார்த்தோம்னா Ctrl 3 கொடுத்துறேன். இப்போ ப்ராப்பர்ட்டி அதோட டைமென்ஷன் என்னென்னா, பீமோட டைமென்ஷன் வந்து 0.3. ஓகே, அதோட விட்த் வந்து 0.3. அப்புறம் இந்த காலமோட விட்த் வந்து 0.4. அப்போ வந்து 0.4 0.3 போயிடுச்சுன்னா மீதி இருக்கிறது வந்து 0.1 இருக்குது. அந்த 0.1 வந்து இங்கிட்டு பாதி இருக்கிறனால 0.05 இருக்குது. உங்களுக்கு கேல்குலேஷன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இங்கே சொல்கிறேன், அந்த ஸோ இதுதான் அந்த சும்மா ஒரு இமேஜின் பண்ணி வச்சுக்கோங்க, இதுதான் அந்த காலம். ஸோ இதுதான் அது வழியாக பாஸ் ஆகிற பீம். இந்த காலம் வந்து இந்த இடத்துல ப்ரொஜெக்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த காலமோட இந்த பீமோட விட்த் வந்து 0.3 நம்மளுக்கு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த விட்த் வந்து 0.3. அப்புறம் இந்த காலமோட விட்த் வந்து 0.4 அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகே, இந்த 0.4ல் இருந்து இந்த 0.3 மைனஸ் பண்ணிட்டா மீதி இருக்கிறது 0.1. அந்த 0.1ல் பாதி இந்த பக்கம் ப்ரொஜெக்ட் ஆகிட்டுருக்கு, பாதி இந்த பக்கம் ப்ரொஜெக்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ 0.1 2ஆல் டிவைட் பண்ணால் 0.05 அப்படின்னு வருது. ஸோ அப்போ நம்ம வந்து இந்த பாயிண்ட்டை 0.05 தான் நம்மளுக்கு தள்ளணும், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஸ்பெசிஃபிகேஷனில் போய் நான் சொன்ன மாதிரி பீம் ஆஃப்செட் ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட்டை நம்ம தள்ளி வைப்போம். இப்போ வந்து நம்ம எக்ஸ் டைரக்ஷனில் 0.05 தள்ளி வைக்கணும், 0.05. அப்புறம் நம்ம இந்த கார்னர் காலமாக இருக்கனால எக்ஸ்லேருந்தும் தள்ளணும், இசட்லேருந்தும் தள்ளணும். அதனால் இசட்லேயும் போய் 0.05 ஆட் பண்ணிப்போம். ஆட் பண்ணால் இப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து இங்கிட்டும் இந்த பக்கமும் எக்ஸ்லேருந்தும் இசட்லேருந்தும் தள்ளியாச்சு. இப்போ நான் சொன்ன மாதிரி எண்டுக்கும் கொடுக்கணும். ஸோ அதே தான் 0.05 இசட்லையும் 0.05 ஆட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஸ்ட்ரக்சர் வந்து வச்சுக்குவோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ப்ரொஜெக்ட் இப்போ தெரிஞ்சிருக்கு. இந்த கார்னராக இருக்கனால இந்த எக்ஸையும் எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து 0.05 தள்ளணும், இசட் ஆக்சிஸ்லேருந்து 0.05 தள்ளணும். இப்போ புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ நான் அசைன் பண்ணுறேன். இப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட் அசைன் பண்ணுறேன். எந்த இடத்துக்கு அசைன் பண்ணணும் அப்படின்னா இந்த ஒரு பீமை மட்டும் செலக்ட் பண்ணியாச்சு. ஓகே, செலக்டபிள் பீமில் இருக்குது, அசைன் கொடுத்துட்டோம். ஓகே, இப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட்டை மட்டும் அசைன் பண்ணிட்டனால இப்படி இருக்குது. ஸோ அந்த எண்டையும் நம்ம சேர்த்து அசைன் பண்ணுவோம். பாருங்கள், இப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும். இப்போ இந்த அவுட்டர் லேயர் எல்லாமே அப்படியே கரெக்டாக அந்த ஒரு ஸ்கொயருக்குள்ளேயே வந்திருக்கும். இப்படி தான் பழைய இது இப்படி இருந்துச்சு, இந்த வெளியே ப்ரொஜெக்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ இதை அப்படியே உள்ளே தள்ளியாச்சு. இப்போ அதே மாதிரி இதுக்கும் தள்ளணும். இதுக்கு தள்ளுறப்ப என்ன பண்ணணும்னா மைனஸில் வேல்யூ கொடுக்கணும்.
எக்ஸில் கொடுக்குறப்ப -0.05 கொடுக்கணும். இசட்டில் கொடுக்குறப்ப பாசிட்டிவில் தான் இருக்குது. ஸோ 0.05 கொடுக்கணும். அதே மாதிரி இங்கேயும் கொடுக்கணும். ஸோ இப்போ வந்து இங்கே மைனஸில் வரனால இது மட்டும் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ பீம் ஆஃப்செட் இப்போ ஸ்டார்டிங் கொடுப்போம். ஸ்டார்ட் பாயிண்ட்டுங்கிறது வந்து இந்த பாயிண்ட்டு ஸ்டார்டிங்கிறது லெஃப்ட் சைடில் இருக்கிறது தான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. அதை வந்து கொஞ்சம் பின்னாடி கொண்டு வரணும். அப்போ -2 கொடுக்கணும். இப்போ எக்ஸில் மட்டும் -0.05 கொடுத்துட்டோம். அடுத்து இசட்லேயும் கொடுக்குறப்ப 0.05. இசட்டில் கொடுக்குறப்ப ஏன் பாசிட்டிவில் கொடுத்துருக்கோம் நல்லா தெரியும். இசட் ஆக்சஸை வந்து பாசிட்டிவ் டைரக்ஷனில் தான் கொடுத்துருக்கோம். ஓகே, அது அப்புறம் எண்டும் கொடுக்கணும். ஆஃப்செட்டில் போய் எண்டில் போய் -0.05 0.05 ஓகே ஆட் பண்ணிட்டோம். இப்போ அசைன் பண்ணுவோம். இதை கிளிக் பண்ணி இந்த காலம்லாம் கொடுக்க போகிறோம். ஸோ செலக்டட் பீம் அசைன் அண்ட் அசைன் இதை செலக்ட் பண்ணி செலக்டட் பீம் இருக்கும் அசைன். இப்போ இந்த கிராஸ் செக்ஷன் அப்படியே ஒட்டி வந்துச்சு. ஸோ இதுக்கு தான் இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் யூஸ் ஆகும். இன்னொன்று முக்கியமான பாயிண்ட் நான் உங்களுக்கு சொல்லணும் என்னென்னா, இப்போ வந்து இந்த காலம் வந்து ஸ்கொயர் காலமாக இருக்கனால உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ ப்ராப்பர்ட்டியில் போய் இந்த காலம் வந்து இன்கேஸ் ஒரு ரெக்டாங்குலர் காலமாக இருந்தால் அதோட ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்கும் அது பார்ப்போம். இதுதான் காலம். ஸோ இதை வந்து நான் கொஞ்சம் உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியுதுக்காண்டி டபுள் தட் சைஸ் கொடுக்குறேன். 0.8 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ ஓகே, இப்போ தெரியுது. ஸோ இன்னும் உங்களுக்கு கிளியராக தெரியும்னா ஒரு இன்டர்மீடியட் பாயிண்ட் தெரிஞ்சால் நல்லா இருந்திருக்கும். ஸோ க்ரியேட் பண்ணிடுறேன் ஒரு இன்டர்மீடியட்டில். ஸோ இப்போ நம்ம ஒரு பீம் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ ஒரு சும்மா இங்கே ஒரு காலம் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த காலமோட ப்ரொஜெக்ஷன், அதாவது ஓரியன்டேஷன் வந்து நம்ம பார்க்க தப்பாக தெரியுது. இப்போ என்ன சொல்கிறேன்னா, இந்த பாயிண்ட் வந்து நம்மளுக்கு இப்படி வெளியே வந்துட்டு நம்ம இங்கே இருக்க பாயிண்ட்ஸ்லாம் நம்ம கரெக்ட் பண்ணணும். இப்போ சென்ட்ரலில் இருக்க பாயிண்ட்டை எப்படி கரெக்ட் பண்ணணும் அப்படின்னா, இதை நம்ம இந்த பாயிண்ட்டை இப்படியே உள்ளே தள்ளி வச்சோம்னா இந்த காலம் இன்னும் அப்படியே உள்ளே போகும். ஸோ அப்படியே நம்ம ஒரு 90 டிகிரி போட்டு ரொட்டேட் பண்ணி வச்சிட்டோம்னா இந்த இது அப்படியே இதோட இந்த விட்டோட விட்டால் அப்படி மேட்ச் ஆகிடும். ஸோ இந்த காலமை வந்து அப்படி எப்படி ரொட்டேட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு தான் நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஸோ இப்போ நம்ம ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்கு பக்கத்தில் பீட்டா ஆங்கிள்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த பீட்டா ஆங்கிளில் போய் எடிட் கொடுத்து கிரியேட் பீட்டா ஆங்கிள் அப்படின்னு கொடுத்தோன்னா புது ஆங்கிள் க்ரியேட் பண்ணுறது கேட்கும். இப்போ எவ்வளோ ஆங்கிள் வேணும் அப்படின்னு கேட்குறோம். இப்போ வந்து இந்த இது வந்து 0 டிகிரியில் இருக்குது. இதில் வந்து 90 டிகிரியில் நம்ம சுற்றிட்டோம் அப்படின்னா இந்த பீமாக அது மேட்ச் ஆகிடும். ஸோ 90 டிகிரிஸ் அப்படின்னு கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருவோம். இப்போ இங்கே பீட்டா ஆட் ஆகிருக்கு. இப்போ செலக்ட் பண்ணிட்டு நம்ம நார்மல் ப்ரொசீஜர் தான் யூஸ் கர்சர் டு அசைன் கொடுத்து எந்த பீம் எந்த காலமோ அதை நம்ம கிளிக் பண்ணிடுவோம். இப்போ நம்ம காலம் செலக்ட் பண்ணிட்டு செலக்ட் ஆகிருக்கு. செலக்ட் ஆனதை நார்மலாக அசைன் எஸ் கொடுத்தா இப்போ டாப் வியூ வச்சு பார்க்குறப்ப இந்த பீம் இப்படியே மர்ஜ் ஆகிருக்கும். ஸோ இதுதான் இந்த சிம்பிள் கான்செப்ட். இந்த ஆங்கிள் ஓரியன்டேஷன் இந்த செக்ஷனுக்கு எடுத்துருக்க பீட்டா ஆங்கிள் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். அப்புறம் இது நம்ம தள்ளி வைக்கிறதுக்கு வந்து இந்த ஸ்பெசிஃபிகேஷனில் போய் நம்ம நார்மலாக பண்ணுற மாதிரியே கண்ட்ரோல் 3 கொடுத்து இது பண்ணிடலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி கண்ட்ரோல் 1 கொடுத்தா ஒயர்டு வரும், கண்ட்ரோல் 2 கொடுத்தா இந்த மாதிரி வருது. அடுத்து கண்ட்ரோல் 0 கொடுத்தீங்கன்னா நார்மலாக அந்த ஒரு சிங்கிள் லைன் இதே வந்துடும். ஸோ உங்களுக்கு இந்த டூல்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லி முடிச்சிட்டேன். இப்போ நான் ஷார்ட்கட்ஸ் என்ன அப்படிங்கிறது நான் உங்களுக்கு கொடுக்க முடியல. ஸோ இப்படி ஒரு டிஸ்பிளேயில் வச்சுருக்கேன், நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி பிடிஎஃபாக அட்டாச் பண்ண ட்ரை பண்ணுறேன். பிடிஎஃபாக அந்த வீடியோ கூட கீழே டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன். ஷிஃப்ட் இது எல்லாமே டிஸ்பிளேஸ் தான். ஷிஃப்ட் கே கிளிக் பண்ணோம்னா அந்த நோட் பாயிண்ட்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகும் அந்த ஓ ஷேப்பில். வேணும்னா திருப்பி ஷிஃப்ட் கே கொடுத்தா போயிடுது. ஷிஃப்ட் என் கொடுத்தோன்னா நோட் நம்பர்ஸ் எல்லாம் வரும். எல்லா நோடுக்குமே அந்த நம்பர்ஸ் வரும். வேறு ஷிஃப்ட் பி கொடுத்தோம், ஷிஃப்ட் அண்ட் பி கொடுத்தோன்னா பீம் நம்பர்ஸ் வருது. எக்ஸ் கொடுத்துட்டோம்னா செக்ஷன் டைப் அந்த ப்ராப்பர்ட்டிஸ் கிட்ட அது வரும். அடுத்து டி டைமென்ஷன்ஸ். அப்புறம் இந்த இதெல்லாம் எல்லாமே நம்ம சும்மா கிளிக் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கிளியராக புரியும். கண்ட்ரோல் 4 நான் சொன்ன மாதிரி இந்த கண்ட்ரோல் 1 2 அப்புறம் 4 இது 3D வியூக்குரிய ஷார்ட்கட்.
அதுக்கடுத்து F5 ரன் அனாலிசிஸ், அப்புறம் கண்ட்ரோல் 1 இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ இவ்வளோ தான் ஷார்ட்கட்ஸு கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி அவ்வளோதான் இருக்குது. ஸ்டார்ட் ப்ரோவில் டூல்ஸ் என்ன இருக்குது, ஷார்ட்கட்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தாச்சு. அவ்வளோதான். இன்னொரு முக்கியமான பாயிண்ட் இருக்குது. அதுக்கு பேர் ஸ்ட்ரக்சரல் விசார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு எப்படி போகணும் அப்படின்னா, நம்ம நியூ ப்ராஜெக்ட் என்ட்ரு ஆகிறப்பயே இந்த ஸ்பேஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்டு அடுத்த ஆப்ஷனில் இங்கே ஆட் பீம் கொடுக்குறதுக்கு பதிலாக இங்கே ஓப்பன் ஸ்ட்ரக்சர் விசார்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது என்னென்னா, ஏற்கனவே ஒரு ஃப்ரேம் வந்து பில்ட் ஆகி இருக்கும். நம்ம ஸ்பேஸிங் அந்த மாதிரி கொடுத்து அதுக்கேற்றப்ப நம்ம டிசைன் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட்லேருந்து டிரான்சிஷன் அப்படி கொடுக்காம, இல்லை ஒரு கோஆர்டினேட்டாக கொடுத்து நோடாக க்ரியேட் பண்ணாமல் டேரெக்டாக அப்படியே பில்டனாகவே இருக்கும். அப்படி கொடுக்கலாம். அது எப்படின்னா, அந்த ஸ்ட்ரக்சரல் விசார்ட் ஓப்பன் பண்ணோடனே இப்படி ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து இத்தனை டைப்ஸ் ஆஃப் இன்பில்ட் இருக்குது. நம்ம ட்ரஸ்ஸை டிசைன் பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த ஷேப்பில் நம்மளுக்கு வேணும்னா இதை கிளிக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஷேப்பில் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா கிளிக் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரஸ்ஸில் ஒன்று சொல்கிறேன். இது இப்படி வேணும்னா இது டபுள் கிளிக் பண்ண உடனே இப்படி ஒரு ஆப்ஷன் வரும். இதில் எல்லாமே கேட்கும். லென்த், அதாவது த்ரூ அவுட் த லென்த் எவ்வளோ வேணும், அதோட ஹைட் எவ்வளோ இருக்கணும், விட்த் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து நம்பர் ஆஃப் பேஸ் அலாங் த லென்த், அதாவது லென்த்தை ஒட்டி எத்தனை பேஸ் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி நம்பர் ஆஃப் பேஸ் அலாங் வித் இதுவும் எத்தனை வேணும்னு கேட்டிருக்காங்க. இதெல்லாம் நம்மளுக்கு தேவைப்படுற அளவு கொடுக்கலாம். இப்போ வந்து சும்மா லென்த் வந்து ஏற்கனவே கொடுத்துருக்க வரையே பார்ப்போம். 50 மீட்டரில் 6 இது வச்சுருக்காங்க. இதை நம்ம 10 ஆக்கிக்கினா 5 ஸ்பேஸிங் 5 ஸ்பேஸிங்கில் இருக்குது. ஸோ இப்போ அப்ளை கொடுத்தா இந்த மாதிரி வருது. அந்த மாதிரி இது லென்த் வந்து இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வர 50 மீட்டர்ஸ், இதிலேருந்து ஒரு 5 மீட்டருக்கு இவ்வளோ வருது. இதுதான் வித்து. 5 மீட்டருக்கு ஒவ்வொரு பேஸ் இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். இந்த மாதிரி ட்ரெஸ் கொடுக்கணும். இது எப்படி இதை அப்ளை பண்ணுறதுன்னு அடுத்து சொல்லித்தரேன். இது வந்து ட்ரெஸ்ஸுக்கு. ஒருவேளை நம்ம ஃப்ரேம் வேணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணி இந்த பே ஃப்ரேம் மாதிரி வேணும்னா அதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா லென்த் என்ன வேணும் இதெல்லாம் உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி கொடுத்தீங்கன்னா அது இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். இதை நீங்கள் போய் டைரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். இது மாதிரி என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்ஃபேஸ் பிளேட் மாடல்ஸ், இந்த மாதிரி பிளேட்டு இருக்குது. கம்போசிட் மாடல்ஸும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இம்போர்ட் கேட்லேருந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணணும்னு விரும்புனீங்கன்னா இந்த இதில் போய் பண்ணலாம். ஸோ இப்போ ஒரு ஃப்ரேம் மாடலில் நான் எப்படி கொடுக்குறது அப்படின்னு சொல்கிறேன். இப்போ அப்புறம் சிலிண்ட்ரிக்கல்லாம் இருக்குது. சில வாட்டர் டேங்க்ஸுக்கெலாம் இது டபுள் கிளிக் பண்ணுவோம். இது லென்த்துங்கிறது வந்து ஹைட்டு, அது மாதிரி ரேடியஸ் எத்தனை மீட்டர் ரேடியஸ் வேணும், 10 மீட்டர்ஸ் ரேடியஸ் எனக்கு வேணும் அப்படின்னு. 360னா ஒரு கம்ப்ளீட் சர்க்கிள் வேணும். ஒரு சிலிண்ட்ரிக்கல் வாட்டர் டேங்க் பண்ணுறோன்னா கம்ப்ளீட் சர்க்கிள் தான் நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ 360 இருக்கலாம். ஒருவேளை நான் சொல்லித்தரேன். ஒரு 180னா ஹாஃப் சர்க்கிள் நம்மளுக்கு தெரியும். ஸோ கொடுத்திங்கன்னா ஹாஃப் சர்க்கிள் மட்டும் வரும். இந்த மாதிரி வந்திருக்கு. இதை நம்ம எப்படி இதை அசைன் பண்ணுறது அப்படின்னா, இதுதான் உங்களுக்கு ஓகே அப்படின்ட்டுனா இந்த மாதிரி தான் இதுதான் நாங்கள் டிசைன் பண்ண போகிறீங்க. ஃபுல் சர்க்கிளே வச்சு சொல்லி தந்துடுறேன். சும்மா 360 டிகிரி அப்படின்னு கொடுத்தா இந்த மாதிரி தான் நம்மளுக்கு இந்த ஸ்ட்ரக்சர் வரப்போகுது. ஸோ இதை எப்படி இங்கே இம்ப்ளிமெண்ட் கொண்டு வர்றது, எப்படி நம்ம மாடலிங் ஏரியாவில் கொண்டு வரது அப்படின்னு ஜஸ்ட் இதை க்ளோஸ் பண்ணுங்கள். க்ளோஸ் பண்ணால் would you like to transfer or merge this prototype into STAAD Pro அப்படின்னு கேட்கும். எஸ்ன்னு கொடுங்க. எஸ்ன்னு கொடுத்தா இந்த மாதிரி ஒன்று பாக்ஸ் கேட்கும். ஜஸ்ட் ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த இது வந்துடும். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் மெத்தட். நீங்கள் ஃபர்ஸ்ட்லேருந்து பண்ணுறதுக்கு போல ஸ்ட்ரக்சரல் விசார்டை யூஸ் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.